ஹாய் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாமி ரூமில் இருக்க சாமி அப்புறம் நம்ம பூஜை பண்ணுறதெல்லாம் எப்படின்னு சொல்ல போகிறேன். முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே சிவன், கீழே சிவன் ஃபோட்டோஸ், லிங்கம் 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நந்தி ஒன்று, அதுக்கடுத்து அதோட ரைட்டில் முருகன், கீழே முத்துமலை முருகன், கீழே சின்ன ஸ்டாச்சு ஒன்று, பக்கத்தில் வாராகி. இது நானே செஞ்சது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நான் வச்சு கும்பிட்டுட்டு வரேன். இது காளி, வடநாடு பத்திரகாளி அம்மன். இது அவங்களோட ஃபோட்டோ. இது சோமம்பட்டி கோலங்கருப்பன். இவர் குலதெய்வம். இங்கே வடநாடு பத்திரகாளி அம்மன் இருக்காங்க. எல்லா தெய்வமும் தெய்வம்தான். நம்ம இவங்களை வீட்டில் வைக்கணும், வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா தெய்வமும் வீட்டில் வைக்கலாம். அதுக்கடுத்து மேலே முருகன், சரஸ்வதி, விநாயகர், லக்ஷ்மி, பெருமாள், இவங்க 4 பேர் 5 பேரும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு மேலே எங்கள் ஊரோட குலதெய்வம் செல்லியம்மன் ஒருத்தங்க இருக்காங்க. அதுக்கடுத்து மேலே குபேரலக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது. அதுக்கடுத்து இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ இருக்குது. கீழே அவரோட சிலை வெள்ளியில் வச்சுருக்கோம். இங்கே திருப்பதி ஏழுகொண்டலவாடர், அவருக்கு மேலே இன்னொரு 50 தெய்வங்களோட ஃபோட்டோ. இங்கே அவரோட கலர் லைட் எரியும், இதில் பாட்டெல்லாம் பாடும். அதுக்கடுத்து சரஸ்வதி வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு பெருமாளோட ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் இங்கே ஓம் சக்தி வச்சுருக்கோம், குபேரர். காளி நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். அவங்களுக்கு முறையான பூஜை நம்ம செஞ்சோம்னா அவங்கள நம்ம தாராளமாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா, சனிக்கிழமை நைட்டு ராகு கால பூஜையில் காளியம்மனுக்கு மல்லிகைப்பூ வச்சு 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு காணிக்கை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச காளியம்மன் மந்திரத்தை சொல்லி நீங்கள் காளியை வழிபட்டிங்கன்னா காளியம்மன் உங்களுக்கு நிறையா அருள் தருவாங்க. அது இல்லாமல் அதே மாதிரி 9 வாரம் தொடர்ந்து பூஜை செஞ்சால் பெரும் பலனை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் எங்களோட வீட்டு சாமி ரூம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.